பள்ளி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அதற்கு தகுந்தாற் போல இன்றைக்கு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கத்தையும் பண்பியலையும் நல்ல கல்வியையும் போதிக்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்கள் என்பதை இவர்களுடைய அணுகுமுறைந்து தெரிகிறது. உண்மையிலேயே மாணவர்கள் ரொம்ப அக்கறை உள்ளவர்களாகவும் கவனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியர் தெரிகிறதுமே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுடைய ஒரு உயர்தரமான வாட்சி காணணும் போயிடுச்சு. இப்போ ஒரு மாணவன் யாரோ ஒருத்தர் திருடி இருக்கணும். இப்போ எல்லாருடைய பார்வையிலும் இவன் திருடுனா அவன் திருடுனா இவன் திருடிப்பானா எல்லாருமே சந்தேகம் வரும். எல்லாருமே சந்தேகம் வரும். ஒரு ஒரு மாணவர் ஆட்சியாளர் ஆகிட்டார், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிட்டார். அவர் தன்னுடைய வாத்தியாரை சந்திக்க வருகிறார். சார் நான் யாரும் தெரியுதா அப்படின்னு அவருக்கு அறிமுகப்படுத்துறேன். தெரியலையப்பா உடனே சார் நான் உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன், உங்கள்கிட்ட தான் படித்து உங்களுடைய அந்த ஆர்வமும் உங்களுடைய ஊக்கமும் தான் இன்னைக்கு நான் மாவட்ட ஆட்சியர் தலைவராக நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. தெரியலையப்பா எந்த வருஷம் படித்தேன்னு. இல்லை சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு நல்லது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பளம் சொல்றாரு. அந்த அந்த ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அந்த வாத்தியாருக்கு இந்த சம்பளம் சொல்றாரு. ஒரு தடவை வாட்சி காணாமல் போச்சு. இப்ப எல்லாரும் சந்தேக பார்வையில பாக்குறாங்க, யார் யார் திருநாங்க எல்லாரும் பார்க்கலாம் சந்தேகப்படுறாங்க. அந்த நேரத்தில் நீங்க எடுத்த ஒரு முயற்சி தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்கார வச்சிருக்கீங்க. எல்லா மாணவர்களையும் நீங்க கண்ணை மூடி, எல்லா மாணவர்களும் கண்ணை மூடினாங்க. எல்லாருடைய பேக்கையும் செக் பண்ணி என்னுடைய பேக்கில் இந்த வாட்ச் இருக்கு. அந்த ஆசிரியருடைய அணுகுமுறை இவன் தான் திருடன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா மாணவர்களையும் கண்ணை மூடி வச்சுட்டு இவர் எல்லா பேக்கையும் செக் பண்ணி ஒரு பேக்கில் வாட்ச் இருக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டாரு. இவ எல்லாம் கண்ணை தொடங்கன்னு சொல்லி எல்லாம் கண்ணை தொடங்க வாட்ச் இருக்குது. ஒரு பொதுவான திருட்டு சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லி வழிகாட்டுவீங்க. இப்படி வாழ்க்கையை நம்ம திருடக்கூடாது, இது மாதிரி நம்ம அணுகக்கூடாது, இது பெரிய ஒரு ஆபத்து முடியும் அப்படி நீங்க சில விஷயங்களை சொல்லி கூட்டிட்டு காட்டினீங்க. நான் தான் திருடன்னு நீங்க எனக்கு காமிச்சு கொடுக்குற. அப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த வயது முதிர்ந்த அந்த ஆசிரியர் சொல்றாரு, தம்பி அந்த நேரத்துல நானும் என் கண்ணை கட்டியிருந்தேன், எனக்கும் இவன் தான் தெரிந்து விடக்கூடாது. தெரிந்தால் என்னுடைய பார்வை அணுகுமுறை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவன் மீது ஒரு குற்றவியல் பார்வையோடு இருக்கும். அவனை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு குற்றம் ஏற்படும். அவன் சின்ன சின்ன சேட்டை செஞ்சாலும் அதை பெரிதுபடுத்தி அவனை துன்புறுத்தக்கூடிய சிந்தனை வந்துடும். அதனால நானும் என்னுடைய கண்ணை நான் கட்டியிருந்தேன், எனக்கு யாருன்னு தெரியல. இதுதான் ஆசிரியருடைய அணுகுமுறை. மாணவர்களை வழிநடத்தணும், மாணவர்களுக்கு நல்ல ஒரு பண்பியலையும் நல்ல ஒரு அறிவாற்றலையும் கற்றுத் தரணும். இது போன்ற பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். இவ்வளோ சிரமத்தில் இருக்கிற தேர்வு கட்டுறதுக்கு பணம் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் படித்து உருவானவர் தான். மாபெரும் மேதையாக இந்தியாவிற்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக அப்துல் கலாம் ஜனாதிபதியாகவும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எதிர்காலத்தில் ஒவ்வொரு துறையை நோக்கி செல்ல வேண்டும். ஒவ்வொரு துறையை நோக்கி ஏதோ 8 படிச்சா 10 படிச்சா அதோ கடைக்கு போனா வேலைக்கு போனா அப்படிங்கிற சிந்தனை பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நீ எங்கட விருப்ப நீ எங்கட படிக்க போற, நீ விளங்க மாட்ட, இந்த வார்த்தைகளை பெற்றோர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம கண்ணுல பார்க்கிறோம், தெரிய பாருங்க, சாத்திரத்தில் கோபத்தில் திட்டிடுறாங்க, இவங்க கூட போறான், இவங்க வேணாங்க போறான் அப்படின்னு. எவ்வளவு சேட்டை பண்ணாலும் பெரிய பெரிய சேட்டைகள் செஞ்சவங்க பின்னாடி சின்ன குழந்தைகள் சேட்டை பண்ணாங்க, பின்னாடி பெரிய பெரிய துறைகள் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை உள்வாங்கி விட நம்ம